காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு சான்ஸே இல்லை. ரொம்ப சைலண்ட் அந்த பொண்ணு. எங்கள் வீட்டுக்கு வர்றான்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ணனுக்கும் ரொம்ப பொருத்தமான ஜோடி வேறு. எனக்கு அக்கா வந்து ஒரு அம்மா மாதிரி. நல்லது கிட்டதெல்லாம் அவள் தான் செய்வாள். வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். எது தப்பு பண்ணாலும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அக்காட்ட தான். நான் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசுகிறது, எல்லாத்தையும் கலந்து பேசுகிறதுலாம் அக்கா தான். நானும் அங்கே அண்ணனும் எப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்குலாம் டெய்லி எங்கள் வீட்டில் சண்டை தான் நடக்கும். ஆனால் அண்ணன் வந்து என்கிட்ட பேசிடுவான். இருக்கணும், எங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை இருக்கணும். சண்டை இருந்தால் தான் அன்புன்னு ஒன்று இருக்கும். மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாம் கலந்து பேசி இன்றைக்கி டிசம்பர் 12 காலையில் 6 to 7 முகூர்த்தத்தில் நல்லபடியாக அக்கா கல்யாணம் முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அக்கா ரொம்ப நாளாக வீட்டில் நம்ம கூட இருந்துட்டு இப்போது போகிறது தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு வருத்தம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்லை. என்னோடு வாய்ப்பை வா. நீ வந்த நிழல் தந்த எதனாலோ ஒத்துக்கொண்ட. நீ பார்க்கும் போதும் பேசும் போதும் நெஞ்சில மின்னல் கண்ட. இனிமேல் என் வாழ்வே உன்னோடு. ஓ வருவேனே பின்னோடு. ஓ இன்னும் 100 ஆண்டு நம்மாயுள் வேணும். கைரேக எல்லாம் தேஞ்சும் நம்ம ஆசை வாழும். ஓ அன்பு ஏனும் பானோ என் உசுர் வர வேணும். மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கும் நீ வேணும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாப்புல. ஸோ இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.